ஹலோ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோல்டு சேட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்னோடய அனலைசிஸ் படி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு அனலைசிஸாக பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ மந்த்லி சார்ட்டில் வந்து இருக்கும். மந்த்லி சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு சின்ன ரேலி எடுத்து இங்கே வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து ரேலி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கனாலே ரேலி ஒரு பேஸ் எடுத்தது, அடுத்து ஒரு சின்ன ரேலி, அடுத்து ஒரு பேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரேலி அந்த லாஸ்ட்டு 3 மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு ரேலி, அடுத்து வந்து ஒரு பேஸு, அடுத்து வந்து இப்போ கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலியில் இருக்குது. சரி, ஓகே. இது வந்து நார்மல் மூவ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கே தெரியும் வந்து இது ஃபுல்லாகவே வந்து சென்ட்ரல் பேங்க் பை பண்ணுறது, அப்புறம் இன்ஸ்டியூஷன் இது யூஎஸோட ஷட்டவுனு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ்னால வந்து அன்யூஷுவலாக போயிட்டுருக்கு. இது வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி போகல இந்த சார்ட் வந்து. இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிருக்கு. அந்த சென்ட்ரல் பேங்க் பைலாம் முடிஞ்சிச்சு. இது வந்து ரிவர்ஸ் ஆக போகுது, ஒரேடியாக வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அனலைசிஸ் படி எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து வீக்லி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஒரு செல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வந்து திரும்ப வந்து செல்லு ஸ்டார்ட் ஆக போகிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுது. இதுலேருந்து விழுந்தது அப்படின்னா அடுத்த வந்து பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை உடச்சிது அப்படின்னா அடுத்த பேஸ் வந்து கிட்டத்தட்ட 3294. அதாவது இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 3294 கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளோ தூரம் வந்து உடனே வந்துடுமா அப்படின்னா சொல்ல முடியாது, டவுட்டு தான். வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து அப்நார்மலாக ஃபார்ம் ஆன ஒரு கேண்டிலு. ஸோ வந்து அதுவும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டியூஷன் வந்து திரும்ப வந்து ஃபுல்லாகவே செல் ஆஃப் பண்ணாங்க. இதில் வந்து யூஎஸ் டாலர் வந்து திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆச்சு, நல்லா புல் பேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா இட்ஸ் பாசிபிள். சரி, பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது டே சார்ட்டு போய் பார்ப்போம். டே சார்ட்டில் ஏதாவது நமக்கு ஒரு சிம்டம் தெரியுதா இதாகிற மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி ரீட்ரேஸ் ஆகிருந்தது. அதனால் அதே இடத்துக்கு திரும்ப வரும்போது இப்போ ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோன். அதாவது ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்த ரீட்ரேஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா அதே இடத்துக்கு திரும்ப வரும்போது அந்த ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். அதுதான் வந்து ரீட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து வேலிட் டேவோட வந்து லோ இதுன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் இதுதான் வந்து வேலிட் டே லோன்னு சொல்லலாம். இதுதான் வந்து நம்ம வேலிட் டே லோன்னு சொல்லலாம். இப்போ டே கேண்டில் வந்து குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு கலர் வச்சுப்போம். ஓகே, இந்த கலர் வச்சுப்போம். ஸோ வந்து இப்போ இங்கே வரைக்குமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் ரீச் ஆகிற வரைக்கும் கீழே வந்துட்டு மேலே போனாலும் இது வந்து பையில் தான், ஸ்டில் வந்து பையில் தான் இருக்குது. எப்போ இந்த கேண்டிலை வந்து உடைக்குதோ அரௌண்ட் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குன்னா 3937. இந்த ஜோன், இந்த ரேஞ்சை வந்து ப்ரைஸ் உடைச்சதுன்னா மட்டும்தான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து செல்லுக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வரைக்குமே இது வந்து ஸ்டில் வந்து கன்சிடர் வந்து பை தான். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ரீட்டர்ஸ் ஜோனில் இருக்குது. மேபி ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அதே போல் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர் பை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கேண்டிலாக இருக்கும். பட் இந்த செல் ஆஃப் பாருங்க, ஒரே கேண்டில் ஒரே நாளில் இறங்கியிருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இவங்களோட ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். யார்? இன்ஸ்டியூஷனோட ஆர்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். இந்த ஜோனில் வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து மேபி இந்த ஹை வரைக்கும் போகலாம். இல்லை இதில் ஆஃப்லேயே வந்து பேஸ் ஆன் ஃபிப் லெவலை வச்சு இதில் ஒரு 77.0 ஆர் 78 61 இந்த ரேஞ்சில் வந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆனாலும் ஆகலாம். பட் வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து இங்கேருந்து இந்த இடத்துக்கிட்டே இருந்து அப்படியே கீழே போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு தான் வந்து திரும்ப வந்து கீழே போகும். இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகும். சரி, அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து 4 ஹவர் போனோம் அப்படின்னா 4 ஹவரில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா
4 ஹவரில் வந்து லாஸ்ட்டு லோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டு வந்து இதான் வந்து ஸ்ட்ராங் லோ வச்சுருக்கு. இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் போயிட்டு திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு லாஸ்ட்டு லோ வந்து நல்ல ஸ்ட்ராங் லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரி, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு ஹையர் லோ, அடுத்து இது வந்து இது ஒரு ஹையர் லோ, அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஹையர் லோ வந்து உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. பட் வந்து நம்ம நார்மலாக பார்க்காம ஒரு பிக் பிக்சராக பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பெரிய பிக் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டில் வந்து கன்சிடர் வந்து ஒரு பை மாதிரி தான் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ, அடுத்து வந்து இப்போ தான் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு லோவே ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஒரு இந்த இடம் வந்து ஒரு அது வந்து ஒரு நம்ம ஒரு லோனே சொல்ல முடியாது. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஒரு லோனே சொல்ல முடியாது. அது வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ வந்து அதனால் வந்து நம்ம அதை வந்து ஒரு இதுவாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அந்த ஹையர் லோவே வந்து ஃபார்ம் பண்ணல. பிக் பிக்சரில் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன், இங்கே ஒரு சின்ன ரியாக்ஷன் எடுத்திருக்கு. இங்கே ஒரு ஸ்ட்ராங் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ராங் லோ. இப்போ இந்த ஸ்ட்ராங் லோ உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. அடுத்த ஸ்ட்ராங் லோ எங்கே நம்ம ப்ளே பண்ணுவோம், சார்ட்டை வந்து அடுத்து இது பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வரைஞ்சிருப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் லோவாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இதையும் வந்து ப்ரைஸ் வந்து உடச்சிருச்சு. ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட அனலைஸ் படி வந்து இது வந்து 4 ஹவரில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து 4 ஹவரில் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுறதுனால இது பிஓஎஸ்னால் என்ன ஒன்றும் இல்லை, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். எம்எஸ்னால் வந்து மார்க்கெட் ஷிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நமக்கு தெரியறதுக்காக. எப்போதுமே மார்க்கெட் வந்து நார்மலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ அப் ஸ்ட்ரக்சராக போயிட்டு வந்து புல்லி ஸ்ட்ரக்சரை ப்ரோக் பண்ணிவிட்டு பியரிஷாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு மாறின பிறகு இந்த லாஸ்ட்டு லோ வந்து போயிட்டு உடைக்கும். இதை வந்து உடச்சிட்டு கீழே போயிடுச்சு, பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சு. திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து கண்டிப்பாக வந்து ரீட்ரேஸ் ஆகும். ப்ரைஸ் ஒரு வாட்டி உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், இங்கேருந்து இப்படி இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கிட்ட எங்கேயாவது லிக்விடிட்டி பெருசாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் வந்து சப்போஸ் கீழே போகிற மாதிரி இருந்தாலும் போகும், இல்லை மேலே போகிற மாதிரி இருந்தாலும் போகும். இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம மேலே போதா இல்லை கீழே வரப்போதா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ கரண்ட்லி இப்போ வந்து கரெக்டாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. என்னோடய கெஸ்ஸிங் படி அடுத்த ஸ்ட்ரக்சர் மூவ் வந்து என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து இது வரைக்கும் மேலே போகும். சரி பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம வேறு ஒரு கன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போ ஃபிப் லெவல் வச்சு பார்ப்போம். ஃபிப் லெவல் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து இப்போ செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து 0 லெவலில் வச்சுப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு இன்னும் 38 வரைக்கும் ரீட்ரேஸ் எடுத்தது. 38 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து இன்னும் அந்த பேஸ்லேயே தான் இருக்குது, இன்னும் பை ஜோன்லேயே தான் இருக்குது. இன்னும் அது 0 இன்னும் உடைக்கல. இது கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இது எல்லாமே ஃபுல்லாகவே இன்ஸ்டியூஷன் கேண்டில் தான். ஸோ வந்து இதில் எங்கே வேணாலும் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து எங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 7.5 ஜோனை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அப்படியே கொஞ்சம் தூரம் போச்சுனாலும் 78 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 78 இல்லை 70, இந்த 70.5 இந்த பர்சன்டேஜை வந்து ஃபிப் லெவல் வந்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு இந்த ஏரியா தான் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்கே வேணாலும் ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் போயிட்டு தான் சப்போஸ் செல்லாக இருந்தாலுமே மார்க்கெட் வந்து திரும்ப வந்து கீழே போகும். மார்க்கெட்டோட நார்மல் சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி மார்க்கெட் போச்சு அப்படின்னா, அதாவது ஒன்லி இன்ஸ்டியூஷன் கேண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நார்மல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி போச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு தான் திரும்ப வந்து கீழே போகிறதா இருந்தாலும் போகும், இல்லை திரும்ப பை ஆகிறது மாதிரி இருந்தாலும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இன்னும் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இதை உடைக்கல, அதாவது அந்த அந்த இதை வந்து ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கவே இல்லை, புலி ஸ்ட்ரக்சரை உடைக்கவே இல்லை. எப்போ வந்து இந்த கேண்டிலில் வந்து நமக்கு இந்த நம்ம டேவோட லோ வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கு இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து பை தான் நமக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபிப் லெவல் இருக்கட்டும், ஃபிப் லெவலில் டெலிட் பண்ணுவேன்னா நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அடுத்து வந்து 1 ஹவரில் வந்து என்ன பண்ணுது ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துட்டு திரும்ப வந்து ஒரு திரும்ப பை ஆகிற மாதிரி மேலே போயிருக்கு. பட் இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து இன்னும் லிக்விடிட்டி வந்து இது பண்ணலை. இன்ஸ்டியூஷன் எப்போதுமே லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ் இருக்கும். எப்போதுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சார்ட்டில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எப்போதுமே வர மாதிரி மேலே போகிற மாதிரி இருக்கும், திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி போகும்போது இங்கே வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லோரும் பை பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில் தான் ஆக்சுவலி ஃபார்ம் ஆயிருக்கு, நல்லா பாருங்கள். இதுவும் இன்ஸ்டியூஷன் கேண்டில் தான். இங்கே பை பண்ணியிருக்கவங்களோட ஆர்டர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கிட்ட போட்டிருப்பாங்க. ஸோ வந்து திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இன்ஸ்டியூஷன் கேண்டில் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. திரும்ப ஒரேடியாக கீழே வந்து எல்லாத்தோட ஆர்டரையும் எடுத்துகிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நமக்கு பையில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ செல் ட்ரெண்டில் தான் ஆல்ரெடி இருந்தது. இப்போ மேலேருந்து கீழே வந்ததில் ஃபஸ்ட்டு செல்லு ஹை வந்து இது லோவர் ஹை வந்து இங்கே இருக்குது, அடுத்து லோவர் ஹை வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்து லோவர் ஹை வந்து இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இப்போ இதுதான் வந்து நமக்கு ட்ரெண்டோட படி. ட்ரெண்ட் வந்து 4 ஹவர்லேருந்து இன்னும் இதில் தான் வந்து இருக்குது, செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ செல் ட்ரெண்டில் இருந்ததுன்னா நம்ம வந்து இது தான் பார்க்கணும், அதாவது லோவர் ஹையை தான் பார்க்கணும், செல்லோட லோவர் ஹை தான் பார்க்கணும். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த லோவர் ஹை இந்த கேண்டிலை வந்து இந்த இடத்த வந்து எப்போ உடச்சிட்டு மேலே போதோ அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல் ட்ரெண்ட்லேருந்து பை ட்ரெண்டோ இல்லை பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டோ மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லோவர் ஹையோ இந்த ஏதோ ஒன்று வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ண இதை வந்து உடைச்சிட்டு மேலே போகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரி, பார்க்கலாம். இப்போ லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இப்போ 1 ஹவர் படி பார்த்தீங்கனாலும் இன்னும் ஸ்டில் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. 15 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அடுத்து வந்து இதுலேருந்து இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதை ஒரு லோவர் ஹையாக எடுத்துக்கலாம் நம்ம. இதை ஒரு லோவர் ஹை எடுத்துகிட்டு, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லோ வந்து ஃபார்ம் ஆகலை. லோவர் லோ வந்து ரொம்ப இங்கே பாருங்கள், இங்கேருந்து லோவர் ஹை, இது லோவர் லோ, அடுத்து இது ஒரு இங்கே ஒரு லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த லோவர் லோவுக்கும் இந்த லோவர் லோவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து பாசிபிள் வந்து பை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போயே நம்ம என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா இப்போயே நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ப்ரைஸ் வந்து எப்போதுமே மேலே போக போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பேட்டர்ன்லேயே வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். நான் அது வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், அந்த பேட்டர்ன் வந்து எப்படி வரும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து 5 மினிட்ஸில் போயிட்டு ஏதாவது வந்து நமக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரியுதான்னு பார்ப்போம். இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபார்ம் பண்ண ஒரு லோவர் ஹை வந்து இதுதான். 5 மினிட்ஸில் வந்து கடைசியாக ஃபார்ம் பண்ண லோவர் ஹை வந்து இதுதான். இது வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் கலரில் வச்சுப்போம், ஓகேவா? இப்போது திரும்ப வந்து மார்க்கெட் என்ன இருக்குது வந்துன்னா திரும்ப வந்து இந்த இடத்த வந்து உடச்சிருச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இது வந்து இப்போது வந்து கன்சிடர் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து புல்லிஷ் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு வச்சுப்போம். இது ஒன்றும் இல்லை, பிஒய்ஸ்னால் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், எம்எஸ்னால் வந்து மார்க்கெட் ஷிஃப்ட். அதை வந்து நம்ம ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அடையாளத்துக்காக நான் மாதிரி வச்சுருக்கேன், ஷார்ட் ஃபார்மில் வச்சுருக்கேன். இப்போ வந்து 4 ஹவர் 1 ஹவர் வந்து ஸ்டில் செல்லில் தான் இருக்குது. பட் வந்து 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு, ஓகேவா? ஸோ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சரி, பார்ப்போம்.
அடுத்து வந்து இப்போ மார்க்கெட்டோட நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து இங்கே ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருந்தது, திரும்ப வந்து கீழே வந்தது, திரும்ப வந்து அதே இடத்த வந்து இந்த லாஸ்ட்டு லோவர் ஹையை உடச்சிருச்சு. உடைக்கும் போது என்ன ஆகுன்னா, கொஞ்சம் இது வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப கண்டிப்பாக வந்து கீழே வரும். கீழே வந்து இந்த இடத்துக்கிட்ட எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் படி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எது இன்ஸ்டியூஷன் கேண்டில் அப்படின்னா, இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள், எந்த இடத்துலையுமே வந்து இந்த லிக்விடிட்டி செல்லுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து எடுக்கவே இல்லை. அதாவது இந்த மாதிரி விற்க விட்டு இந்த மாதிரி மேலே போயிட்டு இருந்தாலும் என்ன பண்ணும், திரும்ப விற்க வச்சு இந்த இந்த செல்லு லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணும். பட் இந்த 3 கேண்டில், இந்த 3-4 கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட திரும்ப வந்து செல்லோட அந்த லிக்விடிட்டி வந்து எடுக்கவே இல்லை. ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த கேண்டில் இந்த இடத்துக்கிட்ட வந்தால் திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆர்டர் பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட இப்போ கரெக்டாக இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு லிக்விடி எடுத்துட்டு திரும்ப வந்து இங்கேருந்து அப்படி திரும்ப மேலே போகும். நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, பார்ப்போம் என்னட்டு. ஸோ அடுத்து வந்து 1 மினிட் கேண்டிலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒன் மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் ஒரு கிளியரான ட்ரெண்டை வந்து கொடுக்கல. ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குல்ல, அதாவது ப்ரைஸ் இந்த லெவலில் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க இன்னும் ஒரு வாட்டி மேலே போகிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு அப்படின்னா, ட்ரெண்டு மாறினோன்னு அப்படி டேரெக்டாக மேலே போயிடாது. இங்கே போகுதுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பிரேக் அவுட் ஸ்டார்ஜ் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப என்ன பண்ணும், கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வரும். ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வந்த பிறகு இங்கேருந்து வந்து திரும்ப வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அப்படி ஃபார்ம் ஆகுது என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப லோவர் ட்ரெண்ட் இப்போ 1 மினிட்ல போயிட்டு பார்க்கணும். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட திரும்ப வந்து இங்கே ஏதாவது இங்கே உருவாக கேண்டில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரைஸ் நார்மலாக என்ன பண்ணும், இப்போ இங்கே வரைக்கும் இங்கே போயிடுச்சா, இங்கே போயிட்டு இங்கேருந்து அப்படியே கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ஜஸ்ட்டு ஒரு விக்கு இங்கேருந்து ஒரு விக்கு விட்டு இங்கே இந்த 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 இடத்துல இருக்க செல் லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் அப்படியே இங்கேருந்து நேராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இது வந்து இங்கேருந்து இந்த லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் வந்து எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து அடுத்து என்னென்ன டிசிஷன் எடுக்க முடியும். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நைட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய். ஓகே, இது வந்து எப்படி இருக்குது, கிளியராக இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனலைஸ் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னோடய அனலைசிஸ் படி நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி.